இளநிலை பொறியியல் படிப்புகளுக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு தொடங்கியுள்ளது. முதல் சுற்றில் 26,654 மாணவர்கள் பங்கேற்கின்றனர். அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் 433 பொறியியல் கல்லூரிகளில் உள்ள 1,79,938 இடங்கள் கலந்தாய்வின் மூலமாக நிரப்பப்படுகின்றன. நடப்பாண்டு கலந்தாய்வில் பங்கேற்க 2,53,954 மாணவர்கள் விண்ணப்பித்த நிலையில் அவர்களில் 1,99,868 பேர் தகுதி பெற்றனர். அதன்படி பொதுப்பிரிவுக்கான கலந்தாய்வு ஆன்லைனில் காலை முதல் தொடங்கிய நிலையில் முதல் சுற்றில் இன்று 26,654 மாணவர்கள் பங்கேற்கின்றனர். இவர்கள் கலந்தாய்வின் மூலமாக 3 நாட்களில் தங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளை தேர்வு செய்ய உள்ளனர். ஆகஸ்ட் 1ஆம் தேதி தற்காலிக ஒதுக்கீட்டு ஆணை வெளியிடவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் சுற்றில் பொதுப்பிரிவு மாணவர்களுடன் 7.5 விழுக்காடு, இடஒதுக்கீடு பிரிவு மாணவர்கள் 1,343 பேர், தொழிற்கல்வி பிரிவில் 2,267 மாணவர்கள் என மொத்தம் 30,264 பேர் பங்கேற்கின்றனர். அரசு பள்ளி மாணவர்கள் கலந்தாய்வில் பொதுப்பிரிவு 7.5 விழுக்காடு, இடஒதுக்கீடு என 2 லிங்கையும் பயன்படுத்தி விருப்ப தேர்வு செய்யலாம். ஏற்கனவே சிறப்பு பிரிவு கலந்தாய்வில் 836 மாணவர்கள் இறுதி ஒதுக்கீட்டு ஆணை பெற்றிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.